எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போம். கொடுத்த இந்த நாளுக்காக தேவனை துதிப்போம். தேவனே, அப்பா, பரலோக பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை இதுவரை வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. அம்மப்பா, கடந்த வாரம் முழுதும் எங்களை அப்பா கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்க தேவனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி ஒரு விசை தேவனை துதிப்போமா, தேவனுக்கு நன்றி சொல்வோமா. எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. இந்த உலக மக்கள் அநேகர் இந்த நேரத்தில் மறைந்து போய் கொண்டிருக்கும் பொழுது நம்மளையும் அப்பா தேவனை கண்டு நம்மளை உயிரோடு இந்த நேரத்தில் நிற்க வச்சிருக்கார் என்றால் தேவனை துதிப்போம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கே நன்றி தேவனே. இந்த நாள் அப்பா அப்பா இந்த ஓய்வு நாளில் உண்மையே நினைவு கூறுகிறோம் தேவனே. ஆமாப்பா, எங்கள் உலக எண்ணங்களோ உலக ஆசைகளோ எங்களை இராதபடி அப்பா உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க தேவனே. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க தேவனே. அப்பா உண்மை துதிக்கும் போது அப்பா அதுக்கு உமக்கு இஷ்டமான ஒரு துதியாக இருக்க எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்கப்பா. அதே போலப்பா வரப்போறவர்களையும் அப்பா உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம் தேவனே. பாதுகாப்போடு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க தேவனே. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய அவங்களுடைய இருதயத்துல அப்பா வாஞ்சிக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க அறிந்த தேவன் அப்பா. அவங்க இருதய வாஞ்சையை தீர்க்கிற தேவனும் நீங்க தானப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடையும் நீங்க பேசுங்கப்பா. அவங்க தேவைகளை நீங்க சந்திங்க தேவனே. அவங்க இருதயத்துல இருக்கிற வாஞ்சைகளை நீங்க சந்திங்கப்பா. நீங்களே பலப்படுத்துங்க. ஆமாப்பா, எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா நீங்க தானப்பா. உண்மையே தேடுகிறோம் தேவனே. ஆமாப்பா, உண்மையே வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துங்க. எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் சரி செய்யுங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா இன்னமும் மேன்மைப்படுத்துங்க தேவனே. நீங்களை எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும்படி இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். Praise the Lord, praise the Lord. Thank you, Lord, for giving us this wonderful day on this special Sunday, Lord. Thank you, Lord. Thank you for bringing us together, Lord. Lord, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, Lord. நன்றி கடவுளே, நன்றி. Thank you, Lord. Thank you. Lord, thank you for bringing us together on this holy day, Lord. Lord, be with us, Lord. Lord, we are here only to praise you, Lord. Only to praise you, Lord. Lord, you give us the reason for finding us, Lord. Lord, you touch each and every one here, Lord. Lord, help us to find our purpose in our lives, Lord. Lord, நீர் மாத்திரமே என்று நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தொடுபடி கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. Lord, be with us, Lord. Be with us, Lord. Guide us, Lord. Lord, இந்த உலகத்தில் எவ்வளவோ தீய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, லார்ட். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த இந்த தீ விபத்தில் எவ்வளோ பேர் பரிதரித்திருக்காங்க, லார்ட். எவ்வளவோ கட்டிடங்கள் இடிந்திருக்கின்றது, லார்ட். let them come up, Lord. let them come up to you, Lord, and let them build this city again, Lord. நீர் கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பி அந்த ஆசீர்வாதத்துடன் அந்த உலகத்தை கட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன், லார்ட். you bless them, Lord. எவ்வளவோ வார்ஸ் எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு, லார்ட். you bring peace to this world, Lord. let everyone hold on to you, Lord. everyone, you touch each and everyone in this world, Lord. bless us, Lord. Thank you for protecting us throughout all these difficulties, Lord, throughout all these harmful things in the world, Lord. Thank you so much, Lord. Thank you, Lord. We are nothing in this world, Lord. You are everything, Lord. நீரே கர்த்தர், Lord. நீரே எங்களுக்கு அனைத்து விஷயம் செய்யக்கூடியவராக இருக்கிறீர்கள், Lord. Thank you, Lord. நாங்கள் ஸ்பெஷலாக இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருமனப்பட்டு நாங்கள் அனைவரும் ஜெபிக்க உதவி புரியும், Lord. bless each and every one, Lord. நாங்கள் இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், வர தரைப்பட்டவர்கள் எல்லாரையுமே ஆசீர்வதிங்க, Lord. bless them, Lord. touch them, Lord. ஸ்பெஷலி, Lord, இந்த உலகத்தில் குழந்தைகளை வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் என்று எங்களுக்கு தெரியும், Lord. ஆனால் நீ மாத்திரம் சிறு பிள்ளைகளை என்னிடம் வர தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவனே. Lord, we are bringing all our kids unto you, Lord. you touch them, Lord. help us to grow them into you, Lord. help us to
impart biblical knowledge into all our kids, Lord. Bless them, Lord. Bless them, Lord. Lord, we especially pray for our ministry, Lord. Lord, thank you for guiding us so far, Lord. நாங்கள் பண்ண அனைத்து ஊழியங்களுக்கும் நீர் துணையாக இருக்கிறீர்கள் நாங்கள் நம்புகிறோம், Lord. Thank you, Lord. Thank you so much, Lord. Lord, இந்த மினிஸ்ட்ரி இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட நீர் உதவி புரியும், Lord. ப்ளீஸ், Lord. Lord, நிறைய பேர் இந்த உட்ரெக்ட் மாநகரத்தில் இங்கே வரவும் நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்குறோமோ அனைவரும் ரட்சிக்கப்படும்படியே நீர் உதவி செய்யும், Lord. Lord, you bless us, Lord. You touch us, Lord. Lord, you heal us, Lord. Lord, help us to build that personal connect with you, Lord. Lord, thank you for everything, Lord. Thank you for guarding us like a father, Lord. Thank you for guarding us like a mother, Lord. Thank you for being with us like a brother, Lord. Lord, நீரே அனைத்தும் எங்களுக்கு செய்துள்ளார், Lord. Thank you, Lord. Thank you so much, Lord. Lord, again, Lord, we come unto you only to worship, Lord. Lord, be with us, Lord. Guide us throughout this sermon, Lord. Bless us, Lord, and let this be a blessing to each and everyone present here, Lord. I ask the small prayer in thy name, Lord. Amen. Amen. கர்த்தர் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திருங்கள். 1 Peter 5:7 says, casting all your anxieties on him because he cares for you. Leave everything unto him, all my dear friends. உங்கள் மனசில் என்ன கஷ்டங்கள் என்ன துயரங்கள் இருந்தாலும் it's not yours. Leave it to the Lord. Leave it to the Lord and he will take care of all these things. He will bless you. On this special day, he will definitely bless you. He is like a father. He is like a mother to us. He is everything in this world to us. ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல நம்மை தேற்றி ஆற்றி வருகிறார். நாம் யாவரும் தாய் போல தேற்றி அந்த பாடலை பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும்,
உன் பலவீனத்தில் உன் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you for giving this, Lord. Thank you for giving us all these words to us, Lord. Lord, மலை போல துன்பம் எங்களுக்கு வந்தாலும் நீர் எங்களுக்கு நிற்பது ஒன்றுமே எங்களுக்கு போதும், Lord. Thank you, Lord. Thank you for being us for a rock for us, Lord. Lord, thank you so much, Lord. Thank you for being with us through all our life, Lord. Lord, from start till the end, you have been with us, Lord. Lord, help us to run towards you, Lord. Help us to run towards you, Lord. Help us to praise you, Lord. உன்னை மட்டும் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி புரியும், Lord. Lord, help us, Lord. Lord, you guide us, Lord. Lord, in our everyday, day-to-day lives, Lord, you touch us, Lord. Touch each and every one here, Lord. When we go to school, when we go to work, everywhere, Lord, you be with us, Lord. You guide us, Lord. Lord, touch us, Lord. Touch each and every one here, Lord. Lord, help us to worship you, Lord. Help us to praise you, Lord. Help us to thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you for everything that you have done so far in our lives, Lord. Thank you, Lord. You are a wonder-working God, Lord. There is no one else, Lord, who can do this, Lord. Thank you so much, Lord. Thank you so much, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, thank you for guiding us like a father, Lord. Thank you for guiding us like a mother, Lord. Lord, you said, Lord, your mother and your father can forsake you, Lord, but you will never forsake us, Lord. Lord,
உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவனே, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ so much லார்ட். லார்ட், தேங்க்யூ ஃபார் பீவிங் வித் அஸ் லார்ட். தேங்க்யூ ஃபார் கைடிங் அஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் லார்ட். லார்ட், இன்னும் கூட நாங்கள் உங்களோட ஓடி வர எங்களுக்கு உதவி புரியும் லார்ட். லார்ட், யூ பி வித் அஸ் லார்ட். யூ ஹெல்ப் அஸ் லார்ட். லார்ட், ஹெல்ப் அஸ் இன் எவ்ரிதிங் தட் we do லார்ட். யூ பி வித் அஸ் லார்ட். லெட் us be an example in this world லார்ட். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க உதவி புரியும் லார்ட். லார்ட், யூ கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் லார்ட். எங்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களை காத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ so much லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். The Lord also says, nothing will enter your house when I am there. He says, nothing will enter your house when I am there. வாதை உன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. இந்த பாடலை நாம் பாடுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கட்டளையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கட்டளையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை
எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் கைவிடாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. Thank you Lord, thank you Lord. Lord, அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் நாங்கள் செய்யப்பட எங்களுக்கு உதவி புரியும். Lord, help us, Lord, help us to come back more to you, Lord. You be with us, Lord, help us to run towards you, Lord, thank you, Lord, we know that the days are coming, Lord, the days where you are coming to us are coming, Lord, you be with us, Lord, you bless us, Lord, you guide us, Lord, touch each and every one here, Lord, be with us, Lord, வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். Lord, we are waiting, Lord, we are waiting for your presence to be felt here, Lord. Bless us, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பரலோகத்தின் எங்கள் அன்பு ராஜா, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit
of the mighty God. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் தேவ கிருபை இறங்கி வரத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவாவியானவர் ஆளுகை செய்யத்தக்கதாக, தேவாவியானவரே நீங்க இந்த இடம் முழுவதும் நிரப்பத்தக்கதால், இன்னும் அதிகமாயும் பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யத்தக்கதால், உம் ஜனங்கள் மத்தியிலே தேவன் அசைவாடத்தக்கதால், தேவாவியானவர் அலைவாடும்படியாக, தேவாவியானவரின் பிரசன்ன வல்லமை இறங்கி வரத்தக்கதால், தேவ மகிமை வெளிப்படத்தக்கதால், ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்திருக்கிறோம் ராஜா, உம்மையே நாங்கள் துதித்திருக்கிறோம் கர்த்தா. நீங்க தான் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், தேவாவியானவர் கிரியை செய்கிறபடியினால், நீங்க தான் எங்களை முற்றிலும் ஆளுகை செய்ய வேண்டும். உச்சம் தலைகிறந்த உள்ளங்கால் மற்றும் தேவ பிரசனம் எங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா தடைகளும் விலகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே போற்றுகிறோம் ராஜாதி ராஜாவே. நீங்க தான் பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. நீர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், மாறாமல் எங்களை நடத்துகிற தேவன். பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று அழைக்கப்பட்டவன் நீ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னை பார்த்து கர்த்தரின் வல்லமை அங்கு இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் ஓடுவதாக, தேவனின் ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே பிரசன்னத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. வார்த்தைக்காக இந்த நேரத்தில் வருகிறோம். வார்த்தை வல்லமையாய் வெளிப்படுவதாக, தேவனின் கிரிகைகளை வெளிப்படுத்துகிற வார்த்தை இந்த நாளில் வெளிப்படுவதாக, தேவனின் சித்தம் நிறைவேறத்தக்கதான வார்த்தைகள், அனல் மூட்டி எழுப்பப்படுகிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை துறக்கத்தக்கதாக, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபைகளை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே யாவையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. அவர் மாறாதவர். Our God is a God who does not change. எங்களை அழைத்து பேர் சொல்லி அழைத்து எங்களை அபிஷேகம் பண்ணினவர் மாறாத தேவன். A God who has called us, who has anointed us with our names. He's a God who is not changing at all. நாம் மாறலாம், we might change, நம் பேச்சு மாறலாம், our words might change, சிந்தை மாறலாம், our thoughts might change, ஆனால் உன்னை உருவாக்கின தேவன் மாறாதவர். but the God who created you never changes. உன்னை இழுத்து கொண்டு வருகிறவர். He's a God who pulls you towards him. உன்னை மாற்றுகிறவர். He's the God who will also change you. அவர் வார்த்தையை அனுப்பி மாற்றுகிறவர். And he's a God who sends his word to change things. வார்த்தை வந்தாத்தான் மாற்றம். Only when the word comes from him, that's when there is a change. பரத்திலிருந்து அந்த வார்த்தை வரணும். And that word should come from heaven. அப்போதான் நம் வாழ்க்கையில, நம் சூழ்நிலை வாழ்க்கையில இந்த தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். And that's when there will be a change in our lives, in this city, in this country, and every place. அவர் நம்மை பார்க்கிறார் தேவ பிள்ளைகளே. And dear children of God, our God is looking at us today. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார். Whatever be the situation you are in today, God is looking at you. தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்ப்பார்களா என்று பார்த்து கொண்டிருப்பார். And God is always looking at you, whether his children, that is the children of God, are looking at him. எந்த சூழ்நிலையிலும் தேவனை பார்க்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கணும். And we need to be like the
people who always look at the Lord, whatever be the situation it is. என்ன பெரிய போராட்டங்கள், புயல்கள், எந்தெந்த காரியங்கள் உங்களை நோக்கி அழிக்க வருகிறதோ அந்த சூழ்நிலையில இன்னும் அதிகமாய் தேவனை நோக்கி பார்க்கணும். And whatever be the struggle, whatever be the war in your life that is happening to you, even in that situation you need to look at the Lord. ஏனென்றால் நம்மை அழைத்தவர் மனதுருகும் கர்த்தர். And the reason is the God who has called us is a mercy God who shows his love towards us. உன்னை பார்த்து மனதுருகுகிறார். And he is always looking at you and shows his heart towards you. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற உன்னை பார்த்து மனதுருகுகிறார். And he is looking at your situation and he's trying to show his mercy towards you. அதை தேவனின் நோக்கத்தை தேவனிடத்தில் நீ திரும்பும்போது அந்த சிச்சுவேஷன் மாறுகிறது. And when you turn your life in that situation towards the Lord, that's when the situation will change. அந்த காலம் வரும்போது உன் சூழ்நிலை மாறுகிறது. And when the time comes, there will be a change in your situation. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலங்கள் உண்டு. And there's time for every single thing. அதை முந்திக் கொள்ளாதபடி அந்த நேரத்துக்காக காத்திருப்போம். And we need to wait until the time comes before we put ourselves to try to achieve it before it's there. அந்த நேரத்துக்கு காத்திருக்கும் போதுதான் உனக்கு பரிபூரண காரியங்கள் மாறுதலாய் நடக்கும். And only when you wait for the time to happen, that's when things will happen in a complete manner. தேவன் என்னென்ன காரியத்தை பார்த்து மனதுருகிறார் என்று இந்த நாளில் பார்ப்போம். And today we are going to look at the things which the Lord will show his mercy towards us. மனதுருக்கம் என்றால் தேவனின் அன்பு வெளிப்படுகிறது. And when we say the mercy of his love, of God's love, which means it is showing God's love towards us. தேவனின் அன்பின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவன் இறங்கி வருகிறார். And with his love, with that love, he's going to come down to you. அவர் உருவாக்கும் தேவன். He's a God who creates things. இல்லாததை இருக்கிறது என்று அழைக்கிற தேவன். He's a God who creates things for the things which are not even there in first place. அவர் சொன்னால் ஆகும். In case if he tells anything, it will surely happen. அவர் கட்டளையிட நிற்கும். And if he commands, it will stop. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். And we are worshiping such a great God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். And we are worshiping such a living God. மரித்த தேவனை அல்ல, ஜீவனோடு அசைவாடுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். We are not worshiping a dead God, a God who is dead, but we are worshiping the God who is alive. அவர் இறங்கி வந்து எங்கள் மத்தியில் உலாவுகிறவர். And he is a God who comes down to us and be amongst us. தாயை போல தந்தையை போல அவர் ஆட்டி தேற்றுகிறவர். And he is a God who consoles us, cares for us like a father, like a mother. அவரின் அன்பு பெரிதாய் இருக்கிறது. And his love is greater. அவர் உலகத்து தாய் தகப்பனை போல அல்ல, அதை விட உன்னை உருவாக்கின தகப்பன். And he is not like the father or the mother that you have in this world, but he is a God, he is a father who created you. எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர். And he is a God who looks at every single thing, and he knows every single thing. அவரின் மனதுருக்கம் வெளிப்படும் போது அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், சூழ்நிலைகள் மாறுகிறதாய் காணப்படுகிறது. And when he shows his things to us, that's when there are miracles that happens which will change lives, which will give you healing and everything. வியாதியஸ்தர்களை பார்த்து தேவன் மனதுருகிறார். And God shows his love or brings his heart down to you looking at the sick people. வியாதியஸ்தர்கள் மேல பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். And God is always showing mercy towards the people who are sick. மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனம். Let's turn our Bibles to Matthew chapter 14 and 14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார்.
when he went ashore, he saw a great crowd, and he had compassion on them and healed their sick. அங்க பாருங்க திரளான ஜனங்களை காண்கின்றார். And there we see he's seeing a great crowd in that place. அங்க ஒரு குரூப்பை பார்க்கிறார். And he's looking a specific group in that place. அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறார்கள். And that group of people are the people who are sick. அவர்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். And God is looking at them and having compassion on them. தேவனை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் நடத்துகிறவர். And to God, people who search the God, that is who we are. When we search him, there is no lack that will happen in our life. அவர் உன் வியாதியை சுகமாக்க வல்லவர். And our God is capable of healing your sickness. நீ எந்த சூழ்நிலையில கிடந்து படுத்து கொண்டு குமுறி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து மனதுருகி அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். Whatever be the situation, even if you are bedridden at this moment and weeping inside your heart about your sickness, God is looking at you. When you look at him, he will heal your sickness by showing his compassion. டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், டாக்டர்கள் சுகமாக்க முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் பரமபிதா எங்களை உருவாக்கின தேவன் நம்மை சுத்தமாக்குவார். The doctors might have forsaken you. They might have even told you that you cannot be healed. But remember, the God can heal you. ஏனென்றால் அவரின் அன்பு பெரிதாயிருக்கிறது. And the reason is his love is greater, that it will do things. அந்த காலத்துக்காக காத்திரு. And you need to wait for that time to come. யோபு பக்தனின் வாழ்க்கையை பாருங்க. When you look at the life of the devotee Job, அவனுக்கு பெரிய பெரிய பறக்கல் வந்து அவனை வாட்டுகின்றன. and he has been struggling with so big warts in his body. அங்கு யோபு பக்தனை தேவன் நேசித்தார், அவனை ஆசீர்வதித்தார். And there we see God loved Job a lot, and he also blessed him a lot. அவனை பார்த்து இப்போ மனதுருகிறா பாருங்க. And now God is showing compassion by looking at Job. ஆனா யோபு பார்க்கிறாரு. And here God is looking at Job. ஆனா உடனே சொஸ்தமாகல. God did not give healing at the instant moment. அவனை பார்த்து மனதுருகிறா பாருங்க. அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். And here we see God is looking at him and showing compassion on him. ஆனா அவன் இன்னும் கர்த்தரை நோக்கி கர்த்தரை தூசிக்காதபடி இன்னும் கர்த்தரை புகழ்ந்து கொண்டிருக்கிறான். And there we see Job, who is more worshipping more and more. Even in that situation, he never slanders against the God. ஆனா நேரம் வருகிறது பாருங்க. And then the time comes, அப்பொழுது தேவன் அவனை விடுதலை ஆக்குறார், சுகமாக்குறார். and when the time has come, God is relieving him from all that sickness, and he is giving his blessings again. தேவனின் அன்பு வெளிப்படுகிறது. And there the God's love is revealed. தேவனின் நேரம் வரும்போது தேவன் சுகமாக்குறார். And when the time of the God comes, that's when God will also heal you. அந்த நேரத்தை முந்தி நீ என்ன காரியங்கள் உன் சுயத்தினால் செய்தால் என்னும் கேடு உண்டாகும். In case if you ever try to do things before it's time to happen for the Lord to heal you, even if you do it, it won't heal you. It might even give you more sickness. அவரை நோக்கி பார். And you need to look at the Lord. அவரை நோக்கி பார்க்கும்போது And when you look at the Lord, அவர் உன்னை பார்த்து மனதுருகுவார். and God will be compassionate on you. அப்பொழுது நீ சுகமாவாய். Then you will be healed. அங்கு சுகமாக்குற தேவன் உன்னைக்காகவே இறங்கி வருவார். And the God who heals you will come down to you to heal you. மாற்கு முதலாவது அதிகாரம் Let's turn our Bibles to Mark chapter 1 41வது வசனம். and the verse 41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். Moved with pity, he stretched out his hand and touched him and said to him, I will be clean. அங்கு பாருங்க மனதுருகி கையை நீட்டுகிறார். And here God is showing pity on him, and he is stretching out his hand on him. அது குஷ்டரோகியாய் இருக்கிறார். And there we see a leopard person. அங்கு பழைய காரியத்துல குஷ்டரோகம் என்றால் அவர்களை அங்கு புறக்கணித்து விடுவார்கள். In the olden days, when there is a person who is struggling with leper, they will
keep him away from everyone. இப்போ இருக்கிற கேன்சர் நோயை போல அப்போ இருந்திருக்கிறது. And now in these days we see cancer which is really not people what likes. In the same way, in the olden days, leprosy was a disease which was considered as untouchability. பாருங்க, குஷ்ட ரோகியை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். And there we see God is showing pityness or compassion on this person who is sick with leprosy. மனிதர்கள் புறக்கணித்திருந்து குஷ்டரோகியை ஆண்டவர் கையை நீட்டி தொடுகிறார் பாருங்க. And there we see all the human beings around them, when they pushed them away, at that moment God is stretching his hand out to that person. தேவன் மனதுருக்கம் அங்கு வெளிப்படும் போது குஷ்டரோகியாய் இருந்தானே, கேன்சர் நோயாய் இருந்தானே, அவரின் கை அங்கு நீட்டப்படும் போது சுத்தமாகப்படுகிறது. Remember, even if it is cancer or if it is leprosy, whatever be it is, when the Lord stretches out his hand towards that person who is struggling, whatever be it, he will surely be healed. குஷ்டரோகி என்ன செய்கிறான் அதுக்கு முன்பாக பாப்போம். And let us look at what this leper is doing before this. 40வது வசனம். Let's read verse 40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். And a leper came to him, imploring him, and kneeling said to him, if you will, you can make me clean. குஷ்டரோகி வருகிறான். And here we see the leper is coming towards him, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார். and he is kneeling down in front of the அந்த Lord. விசுவாச வார்த்தையை சொல்லுகிறான். And there he tells his faithful words towards the Lord. அவனுக்கு விசுவாசம் உண்டு, கர்த்தர் சுத்தமாக்குவார், சுகப்படுத்துவார் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்த பிரகாரம் அவன் அவரிடத்தில் வந்தான். And because he had faith in the Lord that God will surely heal him, and for that reason he is coming to the Lord with faithfulness to him. வியாதி இருந்தால் தேவனிடத்தில் நீ வர வேண்டும். And here, in case if you have sickness, you need to come to the Lord. தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். You need to come to the Lord and kneel down to him, and you need to request him about your healing. சந்தேகப்படாதபடி விசுவாசத்தோடு தேவன் என்னை சுத்தமாக்குவார், சுகமாக்குவார், விடுதலையாக்குவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீ தேவன் சமூகத்தில் நிற்க வேண்டும். And you need to come and stand in the presence of the Lord, without any doubt that you have faith that God will surely heal me, and God will give me or bring me out of the sickness. With that faithfulness, when you come to him, he will do greater things. வியாதியஸ்தர்களை பார்த்து மனமிரங்குகிறார். And here we see God is showing compassion by looking at the people who are sick. எந்த நோவாயிருந்தான், Whatever be the sickness it is, இயேசுவின் நாமத்தினாலே அது சுகமாகணும். in the name of the Jesus Christ, it will surely be healed. எந்த வியாதியாயிருந்தானே Whatever be இயேசுவின் the நாமத்தில் சுகமாக வேண்டும். Whatever be the disease it is, in the name of the Jesus Christ, it has to be healed. அந்த நேரம் வரும்போது சுகமாகணும். And when the time comes, it will be healed. தேவனின் மனதுருக்கத்தின் கரம் உன்னை தொடட்டும். Let the compassion hand of the Lord, may it touch you. எல்லா சரீரத்திலும் இருக்கிற நோவுகள் வெளியேறுவதாக. Let every weakness, let every disease that is in your body, let it run away from you. எல்லா வியாதிகளும் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. Let every weakness in the body be running away from you. மரண கூறுகள் அகன்று போவதாக. Let all the stint of the death be gone away from you. தேவ பிள்ளைகளை தொட முடியாது. They can never touch the God's children. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறது. And your word has told that no harm can touch your house. எந்த வியாதிகளும் இருக்க முடியாது. There cannot be any disease in the house. அது வெளியேறித்தான் ஆகணும். It has to go out of that place. அது வெளியேறித்தான் ஆகணும். It has to surely go out of that place. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of the Jesus Christ. மத்தேயு 20வது அதிகாரம். Let's turn our Bibles to Matthew chapter 20.
34வது வசனம். And the verse 34. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். And Jesus in pity touched their eyes, and immediately they recovered their sight and followed him. அங்கு இரண்டு குருடர்கள் தேவனிடத்தில் வருகிறார்கள். And here we see there are two blind people who are coming to the Lord. பாருங்க, அவர்களை கண்டு ஆண்டவர் மனதுருகிறார். And here we see God is showing pity or compassionate by looking at these two blind men. அவயவத்தில் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு. And they have a problem in their body. அது பார்க்க முடியாத பிரச்சனை. And the problem in their body is that they cannot see things. அவர்களை பார்த்து தேவன் மனதுருகி சொஸ்தமாக்குறார். And when God looked at them, he had compassion on them, and for that reason he is healing them. அங்கு நேரம் வருகிறது. And there their time comes. அவர்கள் கண்களை தொட தேவன் நேரத்தை வைத்திருக்கிறார். And God has a time stipulated or created for healing them at specific time. ஆண்டவர் தொட்டா உடனே அற்புதம் நடக்கும். And when God touches the thing, it will surely be healed at the right moment. அவர்களை தொட்ட உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள். And there we see, as soon as the Lord touched them, they were healed and they were able to see things. அந்த இரண்டு குருடர்கள் என்ன செய்கிறார்கள்? And what does these two people after they are healed, what are they doing? இல்ல, அதுக்கு முன்பாக And we are also looking at what they are doing before they are healed. ஆண்டவர் அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். They are hearing a word that God is going to come through this way. அங்கு கேள்விப்படுகிறார்கள். இப்போ ஆண்டவர் அவர்கள் மத்தியில வருகிறார். And when they heard that God is going to work in that place, and when they did that, பாருங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். and what they are doing when they heard about it is that they are crying out, "O son of David, have mercy upon us." அங்கு கூப்பிடுகிறார்கள் கர்த்தரை. And there we see they are calling out to the Lord. ஆண்டவரை கூப்பிட்டா உனக்கு விடுதலைதான். And when you also call to the Lord, you will be relieved. ஆனா பக்கத்துல இருக்கிற பாருங்க, அவர்களை பேசாதபடி அதட்டுகிறார்கள். And what the people around them are doing is that they are trying to shoo them away so that they do not make noise. அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். And when the people did that, what these two blind men did is that they started calling the son of David even more with a louder voice. பாருங்க, சத்தமாய் அவர்கள் ஒரு விசுவாசத்தோடு எங்கள் கண்கள் துறக்கப்படும் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் கூப்பிடுகிறார்கள். And there we see that they are having more faith in them that God will surely heal them, and with that faith they are calling out to the name of the Lord as son of David. Dutch பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கத்துகிறார்கள். And in the Dutch Bible it says they were shouting. கத்துகிறார்கள். இங்க கூப்பிடப்படுகிறது, அங்க டச் பைபிள்ல கத்துகிறார்கள். And here we see they were just calling as with a loud voice, but in the Dutch Bible it says they were shouting the name of the Lord. இயேசு நின்றார். And then the Lord stood, Jesus stood. அங்கு அவர்களை அழைக்கிறார். And then he calls them out. அங்கு கேட்கிறார். And then he is asking them. அங்கு என்ன செய்ய வேண்டும்? And he's asking what needs to be done. ஆண்டவர் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று And சொல்லுகிறார்கள். they reply saying to the Lord, "Please open our eyes." அப்பொழுது அற்புதம் நடக்கிறது. Then God is doing a miracle in that place. அற்புதம் நடக்கணும் என்றால் தேவனிடத்தில் ஓடி வா. And if you need a miracle in your life, you need to run towards the Lord. தகப்பனிடத்தில் கேள். And you need to ask the Father. தேவன் மனதுருக்கும் தேவன். And the God is a God who has mercy upon us. உன்மேல் மனதுருகி அற்புதம் And செய்கிறவர். God will be mercy upon you, and he will do miracle in you. எந்த அவயவங்கள் செயல்படாமல் இருக்கிறதோ, Whatever be the part in your body that is not working, அது செயல்படும். it will start working again. அது இயேசுவின் In நாமத்தினாலே. the name of the Jesus Christ, அது செயல்படத்தானாகும். it has to surely work. செயல்படாட்டி அது புதிதாக்கப்படும். In case if it not
if it is not working, God will bring it new. அப்படிப்பட்ட தேவன். And our God is such a great God. அவர் மனதுருகி அற்புதம் செய்கிறார். Our God is a God who shows compassion on us and he does miracles to us. இரண்டாவதாக Secondly, எதை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார் என்றால், what God is looking at us and showing compassion on us. இழந்தவர்கள் மேல பார்த்து அவர் மனம் இறங்குகிறார். And God is compassionate on the people who have lost their things in their life. இழந்து போயிருக்கலாம். They might have lost everything. என்னென்ன காரியம் இழந்து போயிருக்கலாம். Whatever be the things in their life, they might have lost it. அதையெல்லாம் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக தேவனின் மனதுருக்கத்தின் வல்லமை வெளிப்படு. And God's mightiness will be revealed in such a way the things that were lost will be recovered. லூக்கா 7வது அதிகாரம் Let's turn our Bibles to Luke chapter 7 13வது வசனம். and the verse 13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி 14வது வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். The verse 14. Then he came up and touched the bier, and the bearer stood still, and he said, Young man, I say to you, arise. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தேவன். And our God is the God who lifts, who brings back alive the person who is dead. ஒரே மகனாய் இருந்த அந்த தாயை பார்த்து தேவன் மனதுருகிறார். And here we see the mother who had only one son who was dead. God is showing compassionate on her. அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். And God is looking at her, showing mercy upon her, and says to her, do not weep. ஒரே பிள்ளை. And here she had only one son, அங்கு இழந்து விட்டார். and she lost that son. அங்கு அவளின் புருஷனையும் இழந்து விட்ட ஒரு விதவையாய் இருக்கிறார். She was a widow, and because she lost her husband as well. இப்போ யாரும் இல்லாத சூழ்நிலையில And now she is a person who doesn't have anyone with her. அங்கு அழுது கொண்டிருக்கிறார். And there she is weeping and crying. மகனுக்கு கடைசி நேரம் செய்கிற காரியங்களை அங்கு செய்ய போகிறார். And she is about to do the things, the final rituals for the son who is dead. கர்த்தர் அவளை பார்த்து, And in that time God looks at her, அவள் மேல் மனதுருகிறார். and he is compassionate on her. அவர் கிட்ட வருகிறார் பாருங்க. And then he comes towards her, அங்கு பாடைய தொட்டார். and he touches the bier. அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். And when he touched it, when the Lord touched it, the people who were carrying that bier, the corpse, they stand still. அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கட்டளையிடுகிறார். And when they stand still in that place, then the Lord said, Oh young man, arise. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். And the person who was dead, he stood up and started alive. பேசத் தொடங்கினான். And he also started to speak. அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். And the Lord gave that young man who was brought alive, he gave it to her mother. அந்த இழந்தவனை மறுபடியும் உயிர்ப்பித்து கர்த்தர் தாயினிடத்தில் கொடுக்கிறார் பாருங்க. And there we see the man who was dead, God brought him alive, and he's giving him back to his mother. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். And our God is such a great God. இழந்ததை திருப்ப கொடுக்கிற தேவன். And our God is a God who gives us the things which are lost, he will give them back to us. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with him. மரியாள் அங்கு லாசரு மரித்து பின்பு அவள் தேவனை கண்டு அழுகிறாள். And there we also see Maria, who lost her brother Lazarus. She is looking at the Lord and crying to him. 4 நாள் ஆயிற்று. It has been 4 days. ஆண்டவர் வந்திருக்கிறார் 4வது நாள். On the 4th day, the Lord is coming to that house. அங்கு மரியா ஓடி அழுகிறாள். And we see Mary is going towards the Lord and cries to him. தேவன் அவளை பார்த்து அவரும் அழுதார். And by looking at Mary,
Lord also cries because as she is crying, he's also crying with her. இயேசு கண்ணீர் விட்டார். And there we see that Lord shed a tear for her. அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தேவன் மனதுருகிறார். And the person who is crying, God is compassion on you today. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. There is nothing impossible with him. 3.5 வருஷம் ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்தார். For 3.5 years, God did ministry in this earth. 3 பேரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். And he has brought 3 people alive. ஆண்டவர் எல்லாரையும் உயிரோடு எழுப்ப முடியும். And God is capable of bringing everyone alive, every dead person alive. பிதாவின் சித்தத்தை செய்யவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். And he has come to this world just to fulfill whatever he has promised to the Father. தேவன் சித்தத்துக்கு நாம் காத்திருக்கணும். And we need to wait for the God's will. ஆண்டவரின் சித்தம் நேரம் வரும்போது ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார். And when the time comes for the will of the Lord to happen, at that time God will lift you up. ஆவிக்குரிய மரணங்களும் உண்டு. There are also death of the spiritual self. அது பின்மாற்ற ஆவி. That is a spirit which will take you backsliding. காலங்கள் போக போக மங்கி மங்கி எரிகிறது போல பின்மாற்ற ஆவி ஆளுகை செய்து தேவனிடத்தில் இருந்து அங்கு பிரித்துக் கொள்கிற அந்த மரணம் உண்டாகுகிறது. This backsliding spirit is the spirit which will dim and dip like the light which is about to die. In such a way it will also take you back far away from the spiritual life that you have with the Lord, and that is also considered as a spiritual death. ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் உன்னை. And God will also revive you. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. There is nothing impossible with the Lord. மூன்றாவதாக, Thirdly, பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து அவர் மனதுருகிறார். and God is compassionate about the people who are suffering. அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் எந்த நபரால் இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நபராய் இருக்கலாம். Whatever be the situation it could be a person or something. They might be suffering with something that is in their life. பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து தேவன் மனதுருகிறார். And our God is compassionate also on the people who are suffering. எஸ்ஐயா 54வது அதிகாரம். Let's turn our Bibles to Isaiah chapter 54 10வது வசனம். and the verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். For the mountains may depart and the hills be removed, but my steadfast love shall not depart from you, and my covenant of peace shall nor be removed, says the Lord who has compassion on you. அவர் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். And here we see the Lord who has compassion on you says this. என்ன விலகினாலும், Whatever be the things in your life நில depart, பெயர்ந்தாலும், even if the hills are removed, தேவன் கிருபை உன்னோடு இருக்கும். but the steadfast love will always be with you, அவரின் சமாதான உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கு. and his covenant of peace shall never be away from you. அப்படிப்பட்ட தேவன். And we are seeing such a great God. எஸ்ஐயா 54ல 8 கூட்டத்தாரை பற்றி பாதிக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah chapter 54, if we read the rest of it, we see there are 8 different group of people who are suffering. It tells about them. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வாக்கை சொல்லுகிறார். And God is looking at those people and giving us this word. அங்க வீட்டை போய் பாருங்க, தியானிங்க என்னென்ன கூட்டங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்பதா. I request you to go back to your home and meditate about those 8 groups and what are the things it is mentioned in this 54th chapter. அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். And we need to
also pray for such things. தேவனின் மனதுருக்கம் அந்த கூட்டங்களை தொட வேண்டும் என்பதாக. And we need to pray that the God's compassion should touch those people who are struggling. பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். And here we see God is showing compassion on the people who are suffering. நாலாவதாக, Fourthly, மேய்ப்பன் இல்லாதவர்களை பார்த்து மனதுருகிறார். God is showing mercy upon the people who do not have a savior for them. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அங்கும் இங்கும் மேய்கிற ஆடை பார்த்து மனதுருகிறார். And God is compassionate on the sheep or the people who do not have a shepherd, and God is showing compassionate on them. தேவனிடத்தில் நேராய் நடத்துகிற மேய்ப்பர்கள் குறைந்து போய்விட்டார்கள். And today we see there are very less shepherds who are leading the people to the Lord. தேவனிடத்தில் தலைவர்களை எழுப்புகிற மேய்ப்பர்கள் குறைந்து போய்விட்டார்கள். And today we see there are shepherds who have decreased for the people who has to bring up the leaders for the Lord. பரிசுத்தத்தோடு நடக்கிற கூட்டத்தை அங்கு நடத்தாதபடி இழந்து போகிற மேய்ப்பர்களை ஆண்டவர் பார்த்து மனதுருகிறார். And today God is showing compassionate on the shepherds who have made their herd to go live a unholy life. God is compassionate on those shepherds today. தேவனின் வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறது. And our God's word is the one that sanctifies us. மாற்கு 6வது அதிகாரம், Let's turn our Bibles to Mark chapter 6 34வது வசனம். and the verse 34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேகம் காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினார். When he went ashore, he saw a great crowd, and he had compassion on them, because they were like a sheep without a shepherd, and he began to teach them many things. அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். And he began to teach them great things, many things. வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றால், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் தேவனின் வார்த்தையை சத்தியமாய் போதிக்க வேண்டும். If we want to prepare the people about the coming of the Lord, about the second coming of the Lord, we need to tell the truth to those people as the truth it is. இருக்கிற கூட்டத்தை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும். And we need to turn the herd towards the Lord. அவரின் வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். And we need to be changed in such a way that we wait for his coming of the Lord. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் கைவிடப்படுவார்கள். The sheep which do not have a shepherd, they will be left away. அவர்களுக்கு ஆபத்து உண்டாகும். And there will be danger that will happen to them. அவர்களுக்கு ஆபத்து உண்டான பிறகு மனம் திரும்புறதை விட அதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். Before they are in the dangerous situation, we need to make them and help them to repent their hearts. சிங்கங்கள் விழுங்குறதுக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். And before the lions devour those sheep which do not have a shepherd, we need to make them turn to the Lord. மத்தேயு 9:36. Let's turn our Bibles to Matthew 9, chapter 9 and verse 36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. When he saw the crowd, he had compassion for them, because they were harassed and helpless like sheep without a shepherd. பாருங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் தேய்ந்து போனவர்கள் போல இருப்பார்கள். And when we look at this, the sheep which do not have a shepherd will be like the sheep which are helpless. சிதறி அடிக்கப்பட்டவர்கள் போல் அங்கு செயல்படுவார்கள். And they will behave as if they are being harassed. அதுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்கணும். And for that we need to be cautious. ஆண்டவர் தந்த மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். And for that we need to obey our shepherd, the God,
the shepherd whom the God has given to us, we need to be obedient to them. தேவனின் வார்த்தையை நாம் கவனிக்கணும். And we need to listen to the God's word. தேவனின் காரியத்தை தீவிரப்படுத்தணும். And we need to listen to the God's word and make it important in our life. அப்போதான் இழந்த ஆடுகளை மறுபடியும் சபைக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும். And that's when we can bring back all the sheep that were lost. We can bring back them to the Lord's presence. மேய்ப்பன் இல்லாதவர்களை பார்த்து மனதுருகிறார். And God is compassionate on the sheep which do not have a shepherd. சில பேர் சொல்லுவார்கள், Sometimes some people will say, சபையே தேவையில்லை, they will say that they do not even need a congregation. மேய்ப்பர்கள் தேவையில்லை, They even say they do not need a shepherd. லீடர்ஸ் தேவையில்லை, They would say they would not need a leader. ஆண்டவர் தனியே தான் எங்களுக்கு எல்லாம் வேண்டும். And they will say it is only the Lord whom we need. அங்கு இழந்து போவார்கள் கடைசி நேரத்தில். And we need to know that they will lose a lot of things in the final time. போராட்டங்கள் வரும்போது, வியாதிகள் தாக்கும் போது அவர்கள் சோர்ந்து போவார்கள். And when the weaknesses, when the sicknesses comes to them, they will fall because they cannot stand those. அப்போ சபை முக்கியம், மேய்ப்பர்கள் முக்கியம், லீடர்ஸ் முக்கியம், விசுவாசிகள் முக்கியம். And that's when they need to understand the leaders, the congregation, the shepherd and the believers are needed. அஞ்சாவதாக, கடைசியாக, Fifthly and finally, மனம் திரும்பும் போது தேவன் மனதுருகிறார். when we repent, God is compassionate on us. உன்னை பார்த்து மனதுருகிறார். He is always looking at you and showing compassion on you. பாருங்க, இளைய குமாரன் மனம் திரும்பும் போது தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைக்கிறார். When we look at the prodigal son situation, when the son repents and comes back to him, the father looks at that son who is returning and shows compassion on him and tries to come to him and hugs him. நாம் என்ன பிழை விட்டாலும் தேவனிடத்தில் திரும்பணும். Whatever, in case if we have done any mistakes in our life, we still need to return to him and repent about our mistakes. அங்கு அறிக்கையிடணும். And then you need to repent the things that you did. அங்கு சொல்லி மனம் You திரும்பணும். need to tell it and repent about it. தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது உனக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. And when you repent at the Lord, then God's mercy will come to you. அங்கு தேவன் அன்பு உனக்கு அளிக்கப்படுகிறது. And then the God's love will be given to you. மறுபடியும் நீ தேவனின் குமாரனாய் மாறுகிறாய். And then God will consider you as a son again. தேவனின் பிள்ளையாய் மாறுகிறாய். And then you will be his child again. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. When we look at the people of Israel, அவர்கள் தப்பு பண்ணுவார்கள், they are the people who will do mistakes. முறுமுறுப்பார்கள், They will grumble against the Lord. கலகம் பண்ணுவார்கள். They even do mistakes as they live. ஆனா போராட்டம் வரும்போது அவர்கள் உபவாசித்து தேவனிடத்தில் மனம் திரும்புவார்கள். But they are the people, when they are going through a situation of war, they would fast in the presence of the Lord and they will go to the Lord again. அப்போ அவரின் மனதுருக்கம் அங்கு அவர்களை காக்கின்றது. And then, because they go to him, his compassion on them will guard them once again. சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. Sometimes some people will misuse this one. அந்த புலையை திருப்பி திருப்பி செய்து சாட்டுப்போக்கு சொல்லுவார்கள். And what they do is that they will do the same thing over and over, the same mistake, and go to the Lord assuming that the God will always forgive them, and they will take that as an excuse. அவர்களை பார்த்து மனதுருக மாட்டார். And God will not be compassionate on them. மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. We should never misuse the things which God is giving to us. நீ மனம் திரும்பணும் என்றா அந்த இடத்திலே தேவன் மன்னித்து உன்னை குணமாக்கி அங்கு விடுதலை ஆக்குறான்றா மறுபடியும் அந்த தப்பை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். In case if God is compassionate on you because you are repenting for a mistake, it doesn't mean you can do that mistake again. எத்தாவை எழுப்பணும் என்றா நீ மனம் திரும்ப வேண்டும். In case if you need to lift your life once again, you need to repent. எத்தாவை அவன் பேர் எத்தா. Yetta is a person. If we want to lift you
lift once again, you need to repent. அங்கு பாருங்க நியாயாதிபதிகள், Let's turn our Bibles to நியாயாதிபதிகள் ஜட்ஜ் Judges 10வது அதிகாரம் chapter 10 16வது வசனம். and the verse 16. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். பாருங்க, அவர்களின் செய்கையை பார்த்து அவர்கள் மனம் திரும்பிட்டார்கள், தேவனிடத்தில் அங்கு திரும்பிட்டார்கள் என்று அங்கு அவர்களை பார்த்து மனதுருகிறார். And in verse 16 it says that they put away the foreign gods from them and served the Lord, and he became impatient over the misery of Israel. And here we see they put away the foreign gods, and when the people of Israel did that, God was compassionate on them. He's showing mercy once again on them. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அகற்ற வேண்டும். And we need to take away the things which the Lord does not like in our life. எங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட It வேண்டும். has to be thrown away from amidst us. அப்பொழுது தேவனின் வல்லமை உன்னை ஆளுகை செய்யும். And that's when God's mightiness will rule you. அப்பொழுது தேவ பிள்ளையாய் நீ எழுந்து சாட்சியாய் And நிற்பாய். then you will rise up like the God's child, and you will be a testimony and like to the Lord. ஒரு மோசேயை போல நிற்பாய். And you will stand like the Moses. யாக்கோபை போல நிற்பாய். And you will stand like Jacob. எலியாவை போல தைரியமாய் நின்று தேவனின் வார்த்தையை சொல்லுவாய். And you would be able to stand like Elijah, who can say the God's word with braveness and courage. யெத்தாவை போல இஸ்ரவேலை விடுதலையாக்க அங்கு யுத்தம் பண்ணுவாய். And you would also do a war to relieve the people of Israel like Jephthah did. In the same way, you would also be able to do it. அப்போ தேவனின் கரம் உன்னை நடத்தும். And that's when God's hand will guide you. எஸ்ஐயா 55வது அதிகாரம் Let's turn our Bibles to Isaiah chapter 55 7வது வசனம். and the verse 7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். Let the wicked forsake his way, and the unrighteousness man his thoughts. Let him return to the Lord, that he may have compassion on him, and to our God, for he will abundantly pardon. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். Let the people who are wicked forsake their ways, and the unrighteous men also put away their unrighteous thoughts. அவர் அவன் மேல் மனதுருகுவார். And then God will be compassionate on them. நம்முடைய தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். And let them return to the Lord. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார். And he is always ready to forgive you. அதை நாம் மறந்துடக்கூடாது. We should never forget that thing. அவர் மன்னிக்கிறவர், He's a God who forgives கடிந்து us. கொள்ளுகிறவர், He's also the one who wants us, தண்டிக்கிறவர். and also sometimes hits us. அது என்னத்துக்காக? And why does he do நீ that? தேவனிடத்தில் திரும்பத்தக்கதாக, And he does that so that we can turn back to him, தேவனின் திட்டத்தை செய்யத்தக்கதாக. so that we can do the plans accordingly what the God has created for us. தேவனின் திட்டம் நிறைவேறணும். And God's plan has to happen in our life. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தேவனின் திட்டம் நிறைவேறும். And in each and every one of our lives, God's plan has to happen. பேருக்கோ புகழுக்கல்ல. It's not for fame, or it's not for the famous thing that because of the things the Lord is doing. தேவனின் திட்டம் நிறைவேறணும். But it has to happen because it is the plan of the God. தேவனின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். And we need to be taken along with him when he comes to us again. ஆண்டவர் வியாதியை குணமாக்குவார். And he will heal our sicknesses. உங்கள் பார்ட்ஸ்ல என்னென்ன டேமேஜ் இருக்கிறதோ, குருடாய் இருக்கலாம், செவிடாய் இருக்கலாம், ஊமையாய் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். And whatever be the problem in your body, it could be blindness, it could be deafness, it could be
even muteness that is in you, remember God can take it away from you. ஆண்டவர் இழந்ததை ஆண்டவர் திருப்ப இரட்டிப்பா கொடுப்பார். And whatever the things that you have lost, God is capable of giving it back to you in the double portion than what you lost. ஆண்டவரிடத்தில் நீ திரும்பணும். And for that you need to return to the Lord. அவரிடத்தில் திரும்பும் போது அற்புதம் நடக்கும். And when you turn to the Lord, that's when there will be these miracles. ஆண்டவரின் பாதுகாப்பு உன்னை பாதுகாத்து வழி நடத்தும். And then the God's guarding will guard you. அதை மறந்து போகக்கூடாது. And we should never forget this. என்ன போராட்டங்கள், வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் வரும்போது தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த நேரம் வரும்போது சூழ்நிலை மாறும். Whatever be the trouble in your life, it could be a struggle, it could be a problem, it could be sickness, it could be anything, whatever be it is, always keep on looking at the Lord. And those, when you look at the Lord, God will handle all of those things. அதுக்காக மருந்து எடுக்காம இருக்கிறேன். And it doesn't mean we should not take those medicines which the doctor prescribes us when we are sick. அப்போ நேரத்துக்கு நேரத்தை குறித்து வைத்த நேரத்துக்கு முன்பாக நீங்கள் போய் விடுவீர்கள். Then what will happen is that before the times comes for you, you will be gone. டாக்டரை ஆண்டவர் உருவாக்கினார். You need to know that God created the doctors, ஞானமாய் செயல்பட ஞானத்தை and தந்திருக்கிறார். God has given them wisdom so that they can do things in a wise manner. அது உங்க விசுவாசத்தை போதனையா மாற்றக்கூடாது. சில பேர் வியாதியை வந்தா அங்கு இது டேப்லெட் எடுக்க மாட்டோம் என்று அவர்களின் விசுவாசம், அதை நாம் போதனையா மாற்றினா பிரச்சனை. We should never consider this as a preaching that we should not take a tablet when we are sick. It is their faith, and we should not consider that as a preaching. But what we need to do is that whatever we hear, we need to keep that. தேவனை நோக்கி பார்க்கணும். We need to always look at the Lord. அந்த நேரம் வரும்போது And when the time comes, ஆண்டவரின் கரத்தை காண்பார். and you would be able to see the hand of God. யாவரும் எழுந்த I வண்ணமாக, request everyone to rise up. எழுந்த வண்ணமாக. To rise up. Jesus. ஓலோரோ ஷந்தாலாரா பாலாதா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. வியாதி இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. We can never say that there is no sickness at all. எங்கள் சரீரத்தில் வியாதி ஒன்றுமே இல்லை, நாங்கள் பரிபூரண சுகத்தோடு தான் இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியாது. We can never say that I do not have any sickness at all in me. I am completely healthy. We can never say that. ஏதாவது நம்மை மறைந்திருக்கும். There could be something in our life that is maybe hiding somewhere inside us. நோவுகள் இருக்கும். It might be pains. பலவீனங்கள் இருக்கும். It might be weaknesses. அந்த என்னென்ன காரியங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிறதோ, And whatever be such things be in your body, இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்க. at this time you need to look at the Lord. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. We need to know that there is nothing impossible with our Lord. தகப்பனே, Oh dear Father, உங்கள் பிள்ளைகளின் சரீரங்களை தொடுவீராக. Lord, you touch your children's bodies. தேவனின் அற்புத வல்லமை இறங்கி வருவதாக. Let your mightiness come down to this place. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் சுகமளிக்கும் வல்லமை கிரியை செய்வதாக. Let your mighty healing touch these people from their head to their toes. ஒவ்வொரு வியாதிகளும் அவர்களை விட்டு வெளியேறுவதாக. Let every disease that is in their body, let them go away from them. எல்லா வியாதிகளும், Every disease, எல்லா நோய்களும், every pain, எல்லா சபிக்கப்பட்ட வியாதிகள்,
every cursed disease, எல்லாம் வெளியேறுவதாக. let everything go away from their bodies. எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். Everything of that go away from their bodies in the name of Jesus. இப்பொழுது பரிபூரண சுகம் உண்டாவதாக. At this time, let there be a complete healing. தேவனின் மனதுருக்கம் அதை செய்வதாக. Let your compassion do that. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் அற்புத வல்லமை கிரியை செய்யட்டும் இயேசுவின் Let your நாமத்தினாலே. mightiness create a miracle in their body from their head to their toes, that there will be healing. எலும்புகள் நேராவதாக. Let them be lifted up towards you. எலும்புகள் நேராவதாக. Let the bones be straightened up. எல்லாம் அந்த நேரத்துக்கு வருவதாக. Let everything come to their position in a place it has to be. எல்லாம் புதிதாக்கப்படுவதாக. Let everything be renewed. In the name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of தேவ Jesus. ஆவியானவர் கிரியை செய்யட்டும், அற்புதங்களை ஆண்டவர் அளவில்லாமல் செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவ ஆவியானவர் கிரியை செய்து அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை கர்த்தர் செய்தருளும் வெடியாகி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். இந்த name of Jesus. ஆண்டவரே, உங்க வல்லமை, உங்க மனதுருக்கத்தின் கரம் நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக. மரித்தவர்கள் மறுபடியும் உயிரோடு எழுப்பத்தக்கதான உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்வதாக. அவயவங்கள் புதிதாக்கப்படுவதாக. செல்கள் புதிதாக்க மாற்றம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இழந்தது எல்லாம் இரட்டிப்பாய் கிடைக்கத்தக்கதாக. இயேசுவின் நாமத்தினால் சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, கிளீர்கள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா கேஸ் நன்மைகளும் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நாரி நோவுகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எலும்பு நோவுகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும். இந்த name of Jesus. வெளியேறும். இந்த name of Jesus. வெளியேறும். தலையிடிகள் வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். ஓ சோர்வுகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும். இந்த name of Jesus. காலில் இருக்கிற வியாதிகள், நோவுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது heal right now. இப்பொழுது heal right now. இயேசுவின் நாமத்தினால் தேவனின் மனதுருக்கம் அந்த காரியத்தை செய்வதால், காரியத்தை செய்வதால் ஆண்டவரே, அவயவத்தில் என்ன குறைவுகள் இருக்கிறதோ, பார்வைகள், செவிடுகள் எல்லாம் பார்க்கத்தக்கதாக, கேட்கத்தக்கதாக, பேசத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக மலட்டு தன்மைகள் வெளியேறுவதாக, கனி கொடுக்கிற கரங்களாய் மாறத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் சாபங்கள், கிரிகைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அப்படியான அற்புதங்கள் நடந்தே ஆகும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அற்புத எங்கள் ஜெபங்களை கேட்டபடியினால் உமக்கு நன்றி. நல்ல தீக்காயுசை கட்டளையிடுவீராக. இழந்ததை மறுபடியும் இரட்டிப்பாய் கொடுக்கணும். பிள்ளைகள் சமாதானத்தை இழந்தார், இரட்டிப்பாய் கொடுக்கத்தக்கதாக. ஆண்டவரே, நிம்மதியை இழந்தார், இரட்டிப்பாய் கிடைக்கத்தக்கதாக. வல்லமையை ஆண்டவரை இழந்தால் வல்லமையை இரட்டிப்பாய் கொடுக்கத்தக்கதாக. கர்த்தர் மாற்றுங்க, கர்த்தர் மாற்றுங்க, கர்த்தர் மாற்றுங்க. ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் 1000 மடங்கு ஆசீர்வாதம் தேவனால் உண்டாவதாக, தேவனால் உண்டாவதாக. அற்புதங்களும் அதிசயங்களும் உன் பிள்ளைகள் ருசி பார்ப்பார்களாக. ஆண்டவரே, நாங்கள் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்படுங்க. தனிமை எண்ணங்களை ஆண்டவர் அகற்றி போடுங்க. தேவ சேனைகள், தேவன் உன்னோடு இருக்கிறார். கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னா உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Thank you Holy Spirit of the Lord. யாருக்கும் சொல்ல முடியாத இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்கிறதே, யாருக்கு சொல்லுவேன் என்று சொன்னா
கர்த்தர் உன்னை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உன் எலும்புகளை நேர்படுத்துவார். உடைந்து போன எலும்புகளை உருவாக்குவார். செல்களை புதிதாக்குவார். தேய்ந்து போன எலும்புகளை மறுபடியும் உருவாக்குவார். கர்த்தர் அப்படிப்பட்டவர். Thank you Holy Spirit. தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம், தேவ பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளை பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் இந்த சபை பெருகுவதாக. சபை பெருகட்டும். தேவ பிள்ளைகள் வார்த்தையில் வளரட்டும். தலைவர்களாய் எழும்பட்டும். கர்த்தருக்காக கிரியைகள் செய்யட்டும். இதுதான் சித்தம் ஆண்டவரே. இந்த சபை, ஜெப வீட்டு சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு சித்தமானவர்களை கொண்டு சேர்ப்பீராக. காரியங்களை செய்கிறவர்கள், வாஞ்சை உள்ளவர்கள், தேவனின் காரியங்களுக்காக அழைக்கப்பட்டவர்கள், புது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவார்களாக. கர்த்தர் உதவி செய்யுங்க. அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் மூலமாயும் செய்யப்படுவதாக. கர்த்தர் உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் மனதுருகிறார். உங்கள் மூலமாய் உங்கள் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் மனதுருகி அற்புதம் செய்கிற தேவன் என்று பார்த்தோம். ஆண்டவர் உங்களை உருவாக்கணுமெண்டா, வணையணுமெண்டா ஆண்டவர் சமூகத்தில் நாம் விட்டுவிட வேண்டும். காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக, கர்த்தருக்குள் நாம் பலப்படுவோம். கர்த்தரின் காரியத்தை நாம் உற்சாகமாய் செய்வோம். அப்போது கர்த்தரின் நாமம் மகிமைப்படும். கர்த்தர் பெரியவர். ஒரு ஆள் ஜெபிக்கணும், ஒரு ஆள் துதிக்கணும், ஒரு ஆள் தேவ வார்த்தைகளை சொல்லணும், ஒரு ஆள் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வரணும். அப்படி தான் சபை ஒருமனப்பட்டு செயல்படும் போது அங்கு எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் வாக்குகளை கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் வார்த்தையில் வளர நீங்கள் ஆராய்ந்து படிக்கும் போதுதான் வேதத்தை ஆராய நீங்கள் வேதத்தில் தேவ வார்த்தையில் வளர ஆரம்பிப்பீர்கள். வீட்டை போய் தேவ வார்த்தைகளை ஆராய்ந்து படியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தவர்களுக்காக ஜெபித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேத வசனங்களை படித்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க தான் நல்லவர். நீங்க உங்க நாமம் மகிமைப்படணும், உங்க சித்தம் நடக்கணும். இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள் கர்த்தாவே, ஒன்றுக்கும் குறைவுபடாதபடி அவர்களை நடத்தி பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் உம் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் இவர்களை அழைத்தவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த இடத்தில் கொண்டு வந்தவர், உண்மையாய் இருந்து வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி. இவர்களை பாதுகாரும் உம் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை